ஹாய்ங்க, திஸ் இஸ் வர்ஷினி அண்ட் இட்ஸ் மை ஃபோர்த் லாங் வீடியோ. இந்த வீடியோ ஒரு 3 மினிட்ஸ்க்குள்ளேயே முடிஞ்சிடும். இது லாங் வீடியோலாம் கிடையாது, ஷார்ட் வீடியோலையும் ஷார்ட்டஸ்ட் வீடியோன்னு வேணால் சொல்லிக்கலாம். சண்டேக்கு ஃபிஷ் எடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். எங்கள் ரூமுக்கு பக்கத்தில் தான் கோவளம். பக்கத்தில் மீன்ஸ் ஒரு 1/2 அன் ஹவராவது ட்ராவல் பண்ணும். பைக்கில் போனாலே அவ்வளோ நேரம் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு ஸ்கூட்டி மட்டும் அரேஞ்ச் பண்ணி ஸ்கூட்டியில் தான் நானும் என் சிஸ்டர்ஸும் போனோம். போகும்போதே நல்லா ஜாலியாக தான் இருந்தது. வீட்டிலேருந்து அரௌண்ட் ஒரு 5:30 போல் கிளம்புனோம். நான் இது வரைக்கும் சென்னையில் வந்து ஸ்கூட்டி ஓட்டினது கிடையாது. வீட்டில் வந்து ரோட்டில் ஆளே இல்லாத இடத்துல அப்படி தான் ஓட்டியிருக்கேனே தவிர நல்ல டிராஃபிக்கான ஏரியாவும் கிடையாது எங்கள் ஊர். ஸோ அங்கெல்லாம் ஓட்டி பழகிட்டு இங்கே வந்து ஓட்டும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனால் கடைசியாக அந்த பீச்சில் போய் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது பீச்சு. நாங்கள் சன்ரைஸ் வந்து அரௌண்ட் ஒரு 6:30 ஆச்சு. நாங்கள் அதுக்கு முன்னாடியே போயிட்டோம். கூட்டம் பயங்கர கூட்டம் இருந்தது. சன்ரைஸ் பார்க்க வந்தவங்க பாதி பேர் அப்படின்னா ஃபிஷ்ஷு நண்டு அது இதுன்னு வாங்க வந்தவங்க தான் நிறையா பேர் இருந்தாங்க. நாங்கள் ப்ரீவியஸ் டேவே கூகுளில் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் டே சன்ரைஸ் எப்போ ஆகும் அப்படின்னு. 6:30 அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தது. சன்ரைஸுமே கரெக்டாக ஒரு 6:35 அந்த மாதிரிலாம் சன்ரைஸும் ஆயிருந்தது. இதை வந்து நான் ஒரு வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து ஒருத்தர் கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பார். அவர் அவ்வளோ அழகாக வந்து வீடியோ முடிகிற வரைக்கும் அங்கேயே தான் இருந்திருப்பார். ரொம்ப அழகாக இருந்தது அதெல்லாம். சன் கரெக்டாக உதிக்கும் போதெல்லாம் அழகாக இருந்தது. ஏதோ ரெட் கலரில் வானத்தில் பல்பு போட்ட மாதிரிலாம் இருந்தது. ஃபோனில் பார்க்குறத விட நேரில் இன்னுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. தென் இதெல்லாம் பார்த்துட்டு உடனேவே நாங்கள் வந்து ஃபிஷ் வாங்க போயிட்டோம். போட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் ஃபிஷ்லாம் இருந்தது. நாங்கள் வந்து வெள்ளை காளான் அப்படின்னு சொன்னாங்க. அது 1 kg வாங்கினோம். ஆக்சுவலி எங்களுக்கு என்ன ஃபிஷ் வாங்கணுன்னுமே ஐடியா கிடையாது. எங்கே போய் க்ளீன் பண்ணோன்னே ஐடியா கிடையாது. ஒரு ஷிப்பு வந்தது, ஒரு போட் வந்தது. அவங்களே கொடுத்தாங்க, இது நல்லாயிருக்கும் அப்படின்னு கொடுத்தாங்க. அவங்களே இங்கே போய் க்ளீன் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க. அங்கே போய் க்ளீன் பண்ணோம். பக்கத்தில் ஒருத்தர் வந்து வலையில் நண்டு இறால் அது இதுன்னு நிறையா பிடிச்சிட்டு வந்திருந்தாரு. அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபிஷ் குழம்பு என் பெரியம்மா ரொம்ப சூப்பராக வைப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் ரெசிபி கேட்டோம். ஏற்கனவே ஒரு டைம் வச்சுருக்கேன், அது சூப்பராக வந்திருந்தது. அந்த நம்பிக்கையில் தான் இந்த டைமும் வச்சேன். குழம்பு வந்து சூப்பராக வந்திருந்தது. வீட்டில் வந்து எங்கள் ஏரியாவில் பாறை மீன் மட்டும்தான் கிடைக்கும். இங்கே டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிது. டேஸ்ட் எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டே தான் வச்சோம். ஆனால் சூப்பராகவே வந்திருந்தது. குழம்பு வச்சுட்டு என்னாலே நம்ப முடியல. இதெல்லாம் செய்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் ஐட்டம் போல், நாம்ளும் இனிமேட்டு ஏரியாவில் கெத்து தான் போல் அப்படின்லாம் நினச்சேன். மாங்காய்லாம் போட்டு வச்சுருந்தேன். சூப்பராக வந்திருந்தது. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களும் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக கொஞ்சமாக வெண்டைக்காய் மட்டும் இருந்தது. அதை மட்டும் பொரியல் செஞ்சாச்சு. ஃபிஷ்ஷையுமே தோசை தவாவில் ஃப்ரை பண்ணிட்டோம். சூப்பராக இருந்தது. ஆக மொத்தம் சண்டே செம்மையாக போச்சு எங்களுக்கு.